வணக்கம், வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை. நம்ம சேனல் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஊறுகாய் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. நல்ல ஒரு மண் சட்டி எடுத்து வச்சு, மண் சட்டி நல்ல சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு அது நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் எதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு குழம்புக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பக்கத்து அடுப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஒரு வாரம் கெட்டு போகாத கேரளா ரெசிபி மீன் குழம்பு தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அது உங்களுக்கு காமிக்கலை. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதக்குற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஊறுகாய் வீட்டிலே பண்ணலாம். வினிகர் எதுவும் ஊற்றாமல் வருஷங்கள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இது அப்ராடெல்லாம் கொண்டு போனால் கூட நீங்கள் தாராளமாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அடைச்சி கொண்டு போகலாம். சூப்பராக ஹெல்த்தியான வெர்ஷனில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் போட்டிருக்க எல்லா ரெசிபியுமே பெருசாக காசு செலவு பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனால் ஹெல்த்தியாக டேஸ்டியாக தான் பண்ணியிருப்போம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பெரிய சைஸ் நார்த்தங்காய் கட் பண்ணி நம்ம நல்லா உள்ளி பொன்னிறமாக வதங்கினதுக்கு கூட அதுக்கு கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். மீடியம் அளவில் சேர்த்துக்கோங்க, இல்லைனா திகட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு 4 மிளகாய், அதாவது பழுத்த மிளகாய் சேர்த்து ரொம்ப வதக்கிக்கோங்க. அதிலிருந்து லைட்டாக அந்த வெங்காயத்தோட தண்ணி, அந்த நார்த்தங்காயில் இருக்கக்கூடிய தண்ணி, ஈரப்பதம் எல்லாமே வெளியே வந்துடும். லைட்டாக வதக்கிக்கோங்க. ஒரு எலுமிச்சப்பழம் அளவு புளி எடுத்து ஊற போட்டு அதோட தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மூழ்கிற அளவு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், நீங்கள் பொடியாகவும் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்னைக்கு கட்டி காயமாக சேர்த்துருக்கோம். தளபலன்னு கொதிக்குதா? சூப்பராக நல்ல ஒரு வாசனை. பொடி பண்ணி வச்ச 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, கொத்தமல்லி பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு. ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக புதுசாக கல்யாணம் ஆனவங்க, தெரியாமல் இருக்கிறவங்க, நம்ம கன்னியாகுமரியில் எல்லா கல்யாண வீட்லேயுமே பந்தியில் பரிமாறுற இலையில் இந்த நார்த்தங்காய் ஊறுகாயும் ஒரு இடம் பெற்றிருக்கும். ஜீரகம், வெந்தயம் மட்டும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான். இதுக்கு மேலே தேவை, நீங்கள் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அப்படின்ன மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம் இல்லை சர்க்கரை, சீனி கூட ஆட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டாடா, பாய்.